எல்லாம் கொண்டு வந்தாச்சு. கொண்டு வரலையா? சரிதா எங்கிரு. சரி மாதிரி நீ கூட. ஓகே. ஏ பாலா கிட்ட வாயே. ரெடி சரி. அத பாரு. ஐயோ சீக்கிரமா போடுறேன். ரெடி லீலா. புஷ்பம் இல்லாத தோட்டம் போல நீ இல்ல குரூப் போட்டோ நல்லா இருக்குமா? கரெக்ட் சொல்லுங்க. கரெக்ட். நானும் இங்க இருந்துட்டா போட்டோ எடுக்கிறது யாரு? எதுக்கும் அந்த தூண்டியை கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணிருக்க. தெரியாதவன் எப்படி அடி கேட்கறது? எதுக்கு கொஞ்சம் கேட்டு பார்ப்போமே. சரி சரி. மிஸ்டர் மிஸ்டர் தூண்டி. என்னையா? ஆமா உங்களை தான். ஏன்? ப்ளீஸ் கொஞ்சம் இப்படி வரீங்களா? ஓ கொஞ்சம் கேமராவை கிளிக் பண்றீங்களா? ஓ ஓ. ஐயா ராமா. ஐயா இப்படி இல்லைங்க, இப்படி வாங்க. இத பாருங்க, இது கொஞ்சம் இப்படி கிளிக் பண்ணுங்க. ரெடி தானே? என்னம்மா நீ முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு நிக்கிறிய? சரி நடக்குது. நீ ஒண்ணு இல்ல, கைய அப்படி வச்சுட்டு நீங்க போல விழணும் பாருங்க. வேண்டாம் நீங்க போங்க. சட்டம் போயா. சரி ப்ளீஸ். தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ். உங்களையும் ஒரு போட்டோ. உட்காருங்க. மிஸ்டர் கொஞ்சம் எழுந்துருங்க. இப்படி கை வச்சுக்கங்க. இப்போ உட்காருங்க. வெரி சாரி. போயிட்டு வரீங்களா? பங்கெடுத்துக்குவேனா? அதுக்குத்தான் நான் சொல்றேன், இதுல இருந்து ஒண்ணு நல்லதா பொறுக்கி எடுங்க. எல்லாம் கண்ணும் காதும் கடைஞ்சு எடுத்த மாதிரி இருக்கும். சட்டுப்பட்டுன்னு ஒண்ணு செலக்ட் பண்ணி தாலிய போடுங்க. அப்புறம் பாருங்களேன், கொடுத்து வச்ச மாதிரி அடுக்குமே குவா குவா குவான்னு கத்தும் உங்க வீட்டுல. அழகா லட்சணமா. என்ன மாமாஜி மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? மன்னா சாந்தியா நீங்க கூட சும்மாரியா? நீ இன்னைக்கு நீங்க ஊருக்கு புறப்பட போறீங்களா இல்லையா? நான் போறேன் போகிறேன். அதை பத்தி உனக்கு என்னடா? மாமா, நீங்க அத்தைக்கு துரோகம் செஞ்சுட்டு மறு கல்யாணம் செஞ்சுக்க ஏற்பாடு செய்யறது நான் ஒரு காலம் சம்மதிக்கவே மாட்டேன். ஏண்டா என் சொத்தெல்லாம் எங்க கிடைக்காம போடுமோன்னு அச்சு வர போறியே? உங்க சொத்துல எனக்கு ஒரு நயா பைசா கூட தேவையில்லை மாமா. ஆனா எங்க அத்தைக்கு துரோகம் செஞ்சது என் கண்ணால பாத்துக்கிட்டு நான் சும்மாவே இருக்க முடியாது. அத்தை 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 அவளுக்கு தான் குழந்தையா பிறக்காது டாக்டர் சொல்லிட்டாரு. அது அத்தை குத்தமானு கேட்கிறேன். இல்லடா இல்ல, ஆயப்ப இல்லாத அனாதி பயல வளர்த்து ஆளாக்கணும் பாரு, அது ஏன் வளர்த்த கடா மாறுற தாய். மாமா மாமா, நான் நியாயத்தை சொன்னேன். 4 பேர் பார்த்து நம்ம சிரிக்க கூடாதுங்கிறதுக்காக சொன்னேன் மாமா. 50 வயசுக்கு மேல எனக்கு நீ வந்து அறிவிப்பு கட்டலைய? அறிவு கட்ட பயல. போடா போய் உன் வேலையை பாரு. போறேன் மாமா போறேன். இப்பவே நான் அத்தை கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லு சொல்லு. போறா போறா அத்தை அத்தை இந்த பையன் ஒருத்த பூட கட்டவன், அவன் ஒருத்தி நாளுக்கு தெரியாது. நடுப்பறன்னு நான் அவசரம். என்ன பண்றதுங்க, எல்லாம் சகிச்சுட்டு போக வேண்டியதுதான். என்ன எவ்வளவு நாளைக்குச்சியா? இப்ப மன்னாரு மன்னாரு ஏமாலில இவ்வளவு நேரம் கொஞ்சம் லேட்டா. சீதா அம்மா, இந்த சைக்கிள் கொண்டு போய் மோகனா வீட்டுல கொடுத்துரு. ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லு. சரிங்கம்மா. வாமா சாப்பிட.
இந்தப்பா இதான் எங்க வீடு. உங்களுக்கு நீ வாட்டி போயிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த வீட்டுல இறங்கிட்டு நான் நடந்து வரணும். ஏன் போயிட்டு பொட்டி எடுக்க மறந்துட்டேன் நானே. போயிட்டு வாப்பா. சின்ன பையா, சின்ன பையா, சார்ஜா போய் எதுரா மடையா நாடா. வாங்க 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 வாங்க. ஆமா, ஊர்ல என் தம்பி சௌக்கியமா? யாரா உன் தம்பி? அவன் தான் ஐயா கிட்ட அசிஸ்டன்ட். ஓஹோ, அசிஸ்டன்ட் கேக்குறியா? உயிரோட தான் இருக்கான். மாமா வந்து மண்ணா கட்டியாகும் மனுஷனா விடு. சின்ன பையா, தொட்டில இருக்கிற துணிமணி எல்லாம் எடுத்து பீரோல ஒழுங்கா வைங்க, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஆட்டோ சின்னையா. கேட்டதுக்கு நீ ஒண்ணும் சொல்லாம வந்துட்டிய. அவர் எப்படிப்பா இருக்காரு? அவர் நல்லா தான் இருக்காரு. ஆனா அவருடைய போக்கு எனக்கு வர வர பிடிக்கவே இல்லை. ஏன்ப்பா? இந்த தரங்க தாண்டவராயன் அவனை கூப்பிட்டு மறுபடியும் மறு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. எல்லாம் ஏன் தலைவி, யார சொல்லியும் குத்தம் இல்லை. மன்னாரு, நீ கோபத்துல உங்க மாமா கிட்ட தப்பு தண்டா நடந்துக்கலையே. நான் ஏன் இப்ப நடந்துக்கிறேன்? அவர் தான் என்ன கண்ணா பின்னான்னு வாயில வந்து அப்படி கண்டபடி எல்லாம் திட்டாரு. எனக்கு அழுகையும் ஆத்திரமா வந்தது. நான் நேரம் இங்க ஓடி வந்துட்டேன். ஒண்ணும் நினைச்சுக்காதப்பா. என்னப்பா? அடுத்த வீட்டுக்கு யாராவது புதுசா குடுத்தலாம் வந்திருக்காங்களா? ஆமையா, வந்து 1 மாசம் ஆச்சு. ரொம்ப நல்ல குடும்பம். புருஷன் பொஞ்சாதி ஒரு பொண்ணு. அவங்க 2 பேரும் குணத்துல தங்க கம்பி. அந்த பொண்ணு குரங்கு. குரங்குன்னா? ஆமையா, எப்ப பாரு ஆட்டம் பாட்டு ஒரே கூத்து. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சரி சரி, நீ பலகாரத்தை சாப்பிடு, பசியோட இருக்கிற.
பிரமாதமா இருந்ததுல? சகிக்கல, மகா மட்டம். ஏன் அப்படி சொல்றீங்க? நல்லா தானே இருந்தது. நல்லா இருந்தது. ஒரு வயசு பொண்ணு, அதுலயும் கல்யாணம் ஆகாத பொண்ணு பாடுற பாட்டா இது? பாட்டு தான் பாடுறாளே, ஒரு ராமாயணம் பாரதம் பாடக்கூடாது? பொண்ணுன்னா அட்டக்க ஒட்டுக்க இருக்கணும். இதா பொண்ணு? கரெக்ட் கரெக்ட். அதான் நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். மிஸ்டர், மிஸ்டர், ஏ ஹலோ மிஸ்டர் தூண்டி. மிஸ்டர் தூண்டி, அந்த கேள்வி என்ன கேவலமா பேசினதுல உங்களுக்கு என்ன அவ்வளவு ஆனந்தம்? இது என்ன தெரியுமா? ஓ தெரியுமே. இது வந்து சவுக்கு, அது வந்து விளக்குமாறு. ஜாக்கிரதை, போனா போகுதுன்னு இதுவரை சும்மா இருந்தேன். இனிமே நீயோ அந்த கேள்வியோ உங்க வீட்டுல வேற யாரா இருந்தாலும் சரி, என்னை பத்தியோ என் பாட்டை பத்தியோ ஏதாவது பேசுனீங்க, உங்க வீட்டுக்குள்ள புகுந்து இதாலேயே விளாஸ் விளாசனி விளாஸ் விடுவேன். கத்தார் நிறைந்த சங்கம் இது, காரியம் கைகூடும் சங்கம் இது. உலகத்தில் சதியடி பலகத்தில் ஜமாய்க்கணும் டபாய்க்கணும், டபாய்க்கணும் டமாய்க்கணும். கத்தார் நிறைந்த சங்கம் இது, காரியம் கைகூடும் சங்கம் இது. உலகத்தில் சதியடி பலகத்தில் ஜமாய்க்கணும் டபாய்க்கணும், டபாய்க்கணும் டமாய்க்கணும். கத்தார் நிறைந்த சங்கம் இது. சத்தியத்தை காக்கணும், அசத்தியத்தை காக்கணும், சத்தியத்தை காக்கணும், அசத்தியத்தை காக்கணும். சத்தியனை கண்டாமல் சுத்தி சுத்தி பாயணும். ஜமாய்க்கணும் சூடும் தங்கம் இது, உலகத்தில் தடியடி கலகத்தில் ஜமாய்க்கணும் டபாய்க்கணும், டபாய்க்கணும் ஜமாய்க்கணும். கத்தார் நிறைந்த தங்கம் இது. துப்பாக்கி பயத்தில தீரங்கியா குனிந்தே பிறந்த தோழர்களே, அப்பாவி உலகத்தை திருத்திடுவோம், அடி உதைப்பட்டாலும் பொறுத்திடுவோம். கத்தி கத்தி பேசணும், புத்திமதி சொல்லணும், கத்தி கத்தி பேசணும், புத்திமதி சொல்லணும். ஒற்றுமையை காட்டி நம்ம வெற்றி கொடி நாட்டணும். ஜமாய்க்கணும் டபாய்க்கணும், டபாய்க்கணும் ஜமாய்க்கணும். கத்தார் நிறைந்த சங்கம் இது, காரியம் கைகூடும் சங்கம் இது. கொடுபிடி உலகத்தில் கடியடி கலகத்தில் ஜமாய்க்கணும் டபாய்க்கணும், டபாய்க்கணும் ஜமாய்க்கணும். கத்தார் நிறைந்த சங்கம் இது. குருவே, இவ்வளவு பணத்தை செலவழிச்சீங்க, தங்கத்தை வேற வச்சிருக்கீங்க, நீங்களா தலைவராயிட்டீங்க, எங்களெல்லாம் மெம்பரா சேர்த்தீங்க, சந்தா வேற வாங்கிட்டீங்க. இந்த லட்சணத்துல ஆயுள் சந்தா வேற. நீங்களே பூமாலை போட்டுக்கிட்டு எங்களை கை தட்ட சொல்றீங்க. பேப்பர்ல 15 பக்கம் உங்களை பத்தி நீங்களே எழுதிக்கிறீங்க. காரியம் கைகூடும் சங்கம் பேர் வச்சிருக்கீங்களே, இதுவரைக்கும் எந்த காரியத்தை சாதிச்சிருக்கீங்க? இருங்கடா,
இவ்வளவு நேரம் என் கூட ஒத்துமையா இருந்துட்டு இப்ப என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? கேள்வி கேட்டா உங்களுக்கு கோபம், ஊராங்காசுல பொன்னாட போத்திக்கிறாருந்தா உங்களுக்கு சிரிப்பு. காரியம் கைகூடும் சங்கம் ஆரம்பிச்சது சரிடா. ஆரம்பிச்ச இந்த தேதி வரையில ஏதாவது காரியம் கைக்கு வந்திருக்கா? வந்தாதானடா ஆரம்பிக்கிறதுக்கு. என்னடா வந்தாச்சு? குருவே குருவே என்னடா அது? குருவே சம்பாதிக்கிட்டு என்னடா அது? ஒண்ணு இல்ல, ஒரு பொண்ணு என்ன அடிக்க வந்தாச்சு. அடிக்க வந்தாளா? அது யாரடாவா? தங்கத்துல இருக்கிற ஆண் பிள்ளையை கை தொட்டு அடிக்க வந்த பெண் பிள்ளை வேற யாரும் இல்ல, எங்க வீட்டுக்கு அடுத்த வீட்டு பொண்ணு. அடுத்த வீட்டு பொண்ணா? ஓஹோ. டேய் சும்மா விடப்படாது, கொஞ்சம் பொறுங்க 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 பாருங்க. அவளை நானே அவளை என்னடா அவளையாவது தவளையாவது என்னடா அது? சொல்றேன் குரு, நானு லவ் பண்றேன். என்னது? காதல் காதல் காதல். அவ உன்ன காதலிக்கிறாளா? இல்லையா, அடிக்க வரானே. அடிக்க வந்தாளா? டேய் இந்த தங்க எங்க காரியத்தை சாதிச்சதுன்னு கேட்டீங்கல்ல, இப்ப இந்த காரியத்தை அவனுக்கு கை கூட வைக்கணும். புறப்படுங்க புறப்படுங்க. டேய் கேள்வி மேல கேள்வி கேட்டியடா, கேள்வி மவனே வாடா. எனக்கு சங்கீத போட்டியில பலே பலே. யோ ராவுல பாத்திராயா, நம்ம பொண்ணு சங்கீத போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கா. உள்ளது உள்ளது. நமஸ்காரம். உள்ளது மாமா, உள்ளது. சீக்கிரம் கல்யாணம் வந்தா கேட்டோம். போங்க மாமா. அதை என் கண்ணால பார்க்க கொடுத்து வச்சிருக்கா இல்லையா? உள்ளது உள்ளது. யோ யாரையும் சுத்த புரியாதவனா இருக்க. இங்க கேள்வி, எது எது எப்ப எப்ப எப்படி எப்படி நடக்கணுமோ அது அது அப்ப அப்ப அப்படி அப்படி தாண்டி நடக்கும். நடக்கட்டும் நடக்கட்டும். உள்ளது உள்ளது. மலர் கொடியிலே மகிழ்ந்திடுவேனே, கவி குயில் போலே இந்த கானம் ஆடுவேனே, கவி குயில் போலே இந்த கானம் பாடுவேனே, மலர் கொடி நானே மகிழ்ந்திடுவேனே, கவி குயில் போலே இந்த கானம் பாடுவேனே, கவி குயில் போலே இந்த கானம் பாடுவேனே, மலர் கொடி நானே மகிழ்ந்திடுவேனே.
நேரம் அங்கேயே பாஞ்சிருவோம் போல இருக்கு. டேய் உன் செலக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குடா. சுமாரா பெருங்காயவாயா? அம்மா பாட்டு வாத்தியார் வந்திருக்கிறார். சரி வர சொல். அவனை தெரியாது உனக்கு? பிளாட்பாரத்துல புஸ்தகம் வித்துக்கிட்டு இருந்தவன்டா இப்ப பாட்டு வாத்தியாரா மாறி புலவன் பூவரசன்னு பேரை வச்சுக்கிட்டான். அப்படி உட்காருங்க. சங்கீத போட்டியில எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் தெரியுமோ? இத பாருங்க. பேஷ் பேஷ். புலவர் பூவரசின் சிஷ்ய அல்லவா நீ? பரிசு நீ வாங்காமல் வேறு யாரால் முடியும்? ஆமாம், ஹைஸ்கூல் படிப்பையும் முடித்து விட்டாய், சங்கீதத்திலும் முதல் பரிசை வாங்கிவிட்டாய். இனி மேல் படிப்பதற்கு எந்த காலேஜுக்கு போக போகிறாய்? இனி எந்த காலேஜுக்கும் போறதாக இல்லை. அப்படி சொல்லக்கூடாது. நீ பட்டணம் போகத்தான் வேண்டும். மேலே மேலே அவசியம் படிக்கத்தான் வேண்டும். ஏன் சார், மேல படிக்க பட்டணம் தான் போகணும்னு என்ன இந்த ஊர்ல காலேஜ் இல்லையா? இருக்கிறது. இருந்தாலும் அந்த அமைப்பே வேறு. சென்னை வீச்சடகும், சிங்கார ஜரிகளின் கை வீச்சடகும், சகோதர மனப்பான்மையில் பழகும் கல்லூரி மாணவர்களின் பேச்சழகும். ஆஹா, அடா அடா. அப்புறம் என்ன? தாண்டு. தாண்டவா? ஆமா, சென்னையை விட்டு கொஞ்சம் தாண்டினார் சரித்திரம் புகழ்பெற்ற மகாபலிபுரம். அங்கே சிற்றுளி பரிசு பெற்ற சிற்பங்களும், சிந்தனையை கிளறும் அற்புதங்களும், கற்பனை கெட்டாத காவியங்களும், என் போன்ற கவிகளை மயக்கிடும் ஓவியங்களும். இன்னும் தனித்தமிழ் உயிர் பெறவில்லை நீரா? இல்லை என்றால் இன்னும் விவரமாக விளக்குவேன். அட்டிஷ் இருப்பாங்க பய கவி மழையால போயிடான். அவனை சொன்ன இன்னும் சொல்லுகிறேன். கடல் என்ற கன்னி, அலைகள் என்ற தன் கரங்களினா, சிறு மலைகள் என்ற தன் காதலனை என் அன்பு ஆறுகிறது என்று கட்டி தழுவி மருவி ஆனந்த வெள்ளத்தில் கொந்தளித்துக் கொண்டிருக்கும் சமயத்தை கண்டுவிட்டார். இரும்பு உள்ளமும் இழகிவிடுமே. ஐயா கவிதாயிர உள்ள இரும்பா இருந்தா எப்படிங்க உயிரோட இருக்க முடியும்? லீலா, இந்த ஞான சுனியத்தோடு சேர்ந்து கொண்டு நீயும் நகைக்கலாமா? தப்புதான் சார். சீதா, நீ உள்ள போ. உள்ளது தானமா சொன்னேன். தப்பா? சரிதான், போ உள்ள. நான் பட்னம் போயிட்டேன். உங்க மதுரமான கானத்தையும் கவிதையையும் அடிக்கடி கேட்க முடியாம போயிடுமேன்னு தான் யோசிக்கிறேன். இன்றுதான் என் உள்ளமும் உடலும் எல்லையில்லாத ஆனந்தத்தில் மூழ்கி தத்தளிக்கிறது. லீலா, லீலா, பல நாட்கள் உனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த பலனை இன்றுதான் அடைந்தேன். வாடாத புஷ்பமே, வற்றாத செல்வமே, தேடா தாபமே கோபமே வனிதா மணியே இனி வாராய முதகனியே, இனி வாராய முதகனியே. வந்தரு சுந்தரி சிந்தை கவர்ந்திட தந்தரு இன்பம் நீயே, இன்னும் இந்த மௌனம் ஏனோ வனிதா மணியே. கனியிதழ் சுவை தரும் கண்ணான கலையே, கலைமதி திகழ்ந்திடும் பொன்னான சிலையே. கனியிதழ் சுவை தரும் கண்ணான கலையே, கலைமதி திகழ்ந்திடும் பொன்னான சிலையே. மனமுலாவிடும் கண்ணே, மனமுலாவிடும் மானக தேவி.
மனமுலாவிடும் மானச தேவி மதனுரவியும் போல் வாழவே கம்பனும் வம்பனும் கண்டு மகிழ்ந்திடும் அம்பையே அருள்வாயினி இன்னும் இந்த மௌனம் ஏனோ வனிதா மணியே தலி 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 விதலி பகரி தா யா பா லி யா பா லி பா லி நி 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 da 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 ni 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 da 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 ni 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 da 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 ni 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 da 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 ni 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 da 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 ni 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 da 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 ni 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 da 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 ni da ni da ni da ni bali da bali ga bagari da hari ga bali da ni ga ni bagari da va ta bigan baje gum va ta bigan vatum baje va 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 கொஞ்சம் காஃபி கொண்டு வா. ஐயா காஃபி வேணுமா? காஃபி. லீலா, என்னுடைய பாட்டி எப்படி இருந்தது? பரவாயில்ல. பெரும் பரவாயில்லதானா? இல்ல இல்ல, சுருதி சுத்தமா கணக்கச்சிதமா நல்லாவே இருந்தது. உள்ளதே சொல்ல போனா நான் இந்த உலகத்திலேயே இல்லை. இருக்க முடியாது, இருக்க முடியாது. ஏனென்றால் என்னுடைய அமுதகானம் உன்னை அந்த லோகத்திற்கு அழைத்து சென்று விடுமே. அந்த லோகமா எங்க இருக்குது? அது உங்க வீட்டுக்கு பின்னால. நான் பார்த்ததே இல்லையே. இங்க பாரு, என் இதய வானத்திலே இன்பகரமான சந்திரமண்டலத்திலே இணைந்து விளையாடும் சந்திரனாகவும் அந்த சந்திரமண்டலத்தை பார்க்க செல்லும் ராக்கெட்டாகவும் அந்த ராக்கெட்டில் செல்லும் நாயாகவும் அதிலேயும் எச்சிக்கல நாயாகவும் ஒரு மாதிரி இந்த புலவர் பூவரசு உன் தாசாதி தாசனாகிவிட்டான். நெஞ்சு நின்றுச்சா? இஞ்சி ரசம் சாப்பிட்ட மாதிரி எரியுதே. அலுவோடலே கண்ணமாவும் ஆசையினாலே கையும் ஓடலே காலும் ஓடலே காத்து காத்து கவலையாகுது காதல் பானம் எதிரி பாயுது. காத்து காத்து கவலையாகுது காதல் பானம் எதிரி பாயுது. கழனியில் உன் ரூபம் காணுது கண்ணாட்டியை நானும் காணாட்டி போனா கையும் ஓடலே காலும் ஓடலே கண்ணம்மா கண்ணம்மாவும் ஆசையினாலே கையும் ஓடலே காலும் ஓடலே. கஞ்சியும் இருங்கல்ல காதலா காதலா எனக்கு புரியல கண்ணுங்கல்ல கஞ்சியும் இருங்கல்ல காதலா எனக்கு புரியல கண்ணுங்கல்ல கஞ்சியும் இருங்கல்ல மண்ணிலொன்று மரத்தைய போல மாட்டிலொன்று வண்டிய போல மண்ணிலொன்று மரத்தைய போல மாட்டிலொன்று வண்டிய போல துள்ளி நம்பி வந்ததினாலே எல்லாமே மச்சாலே உன்னாலே கண்ணுங்கல்ல கஞ்சியும் இருங்கல்ல காதலா காதலா எனக்கு புரியல கண்ணுங்கல்ல கஞ்சியும் இருங்கல்ல. கில்லாடி மவன் கில்லாடி நானே கில்லாடி மவன் கில்லாடி நானே உன் சில்கு வேலைய புரிஞ்சுக்கிட்டேனே கைவளையல் உடஞ்சதென்ன காரணம் சொல்லு. எல்லாம் தெரிஞ்ச மச்சானேயும் இப்படியெல்லாம் பேசலாமா? நீ இப்படியெல்லாம் பேசலாமா? பல்லாவரத்து பஸ்ல இறையிலே என்னடி நடந்தது? நான் பல்லாவரத்து பஸ்ல இறையிலே வளையல் பட்டு உடைஞ்சு போச்சுது மச்சானே. இப்படியே சந்தேகப்பட்டா எப்படி போறது? கண்ணுக்கு அழகான சாந்து போட்டு கலைஞ்சதுன்ன காரணமோ இல்லடி? கண்ண முடிக்கிட்டு துங்கையில தலைகாணியில் கலைஞ்சு போச்சுது. அடங்கோப்பறானே சீவி முடிச்ச கூந்தல் உனக்கு சிக்கலா ஏண்டி போச்சுது. மரத்தில் மாட்டி இப்படி ஆச்சுது. ஐயோ பெண்ணாக பிறந்தது தப்பு, உன்னை புரிந்தது தப்பு, அந்த காலை பார்த்தது தப்பு, உன்னை காதல் செய்ததும் தப்பு தப்பு. இல்ல கரையானின் வீட்டுக்குள்ளே கருணாகம் குடியிருக்கும் காலத்தை போலவே நம்ம காதலும் மாறுமோ என்று
நான் சந்தேகப்பட்டதும் தப்பு, இதோ தாடையில போட்டுக்கிறேன் தப்பு தப்பு தப்பு. அடுத்தபடியாக மகாகவி ஷேக்ஸ்பியரின் ஆண்டோனி அண்ட் கிளியோபாத்ரா என்ற காவியத்திலிருந்து ஒரு நடன காட்சி நடைபெறும். இதில் பங்கெடுத்துக் கொள்பவர்கள் மிஸ் லீலா அவர்கள் கிளியோபாத்ரா, மிஸ் ராதாராணி அவர்கள் ஆண்டோனி மற்றும் எங்கள் சங்க குழுவினர்கள். வணக்கம்.
உனக்கு ஏதாவது காலம் சென்ஸ் இருக்கா? உனக்கு ஏதாவது கண்ணு தெரியுதா? ஏன் கண்ணு நல்லா தெரியுதே. அப்ப ஏன் டேக் பண்ண? ஆமா, இந்த சைக்கிளை வீட்டுல எடுத்து போய் வாஷ் பண்ணணும். அதுக்கு வர வர புத்தி கெட்டு போச்சு. புத்தி கெட்டு போச்சா? போலீஸ் கூப்பிடு, புத்தி தன்னால வரும். போலீஸ கூப்பிடு, அவங்களே கேட்டு பாப்போம். பெண்கள்லாம் இப்படி ரோட்ல சைக்கிள்ல வரலாமான்னு கேட்போம். என்னமா மோட்டர் பைக் மேல பட்டாங்கிற, அப்புறம் வீட்டுல இருக்கிற காத்த பிடிங்கி விட்டுருவேன். கருவம் கருவம் யார் முகத்துல முடிச்சனும். காலங்காத்தால நான் யாரும் முகத்துல முழிச்சேனோ. குரு ஏன்டா சும்மா நிக்கிறேன்? ஃபாலோ பண்றோம்.